பாட்டாளி மக்கள் கட்சியின் வன்னியர் சங்க மாநாடு மாமல்லபுரம் அருகே இன்று மாலை நடக்கிறது. இதையொட்டி கிழக்கு கடற்கரை சாலை விழாக்கோலம் பூண்டுள்ளது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் மாநாட்டிற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் பாமக நிறுவனர் ராமதாஸ், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளனர். 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க தமிழக அரசே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அதன் அடிப்படையில் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அதேபோன்று அனைத்து சமூக மக்களுக்கும் அவர்களின் மக்கள் தொகைக்கு இணையாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை 2% உயர்த்த வேண்டும் என்பன மாநாட்டின் முக்கிய கோரிக்கைகளாகும். அன்புமணி ராமதாஸின் நிர்வாக தலைமையில் நடைபெறும் முதல் மாநாடு என்பதால் இதற்கு முன்பு நடைபெற்ற மாநாடுகளை விட 100 மடங்கு சிறப்பாக நடத்த பாமக ஏற்பாடு செய்துள்ளது. மாநாட்டு மேடை உட்பட அனைத்து பணிகளும் பிரம்மாண்டமாக செய்யப்பட்டுள்ளது. வன்னியர் சங்க மாநாட்டை பாமகவினர் திருவிழா போல் கொண்டாட தயாராகி வருகின்றனர்.